கிறிஸ்பியான பானிபூரி ரெசிபி தாங்க இது. என்னோட மோஸ்ட் ஃபேவரெட். உங்களில் எத்தனை பேருக்கு ஃபேவரெட்டுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட்டே பூரியை வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம சமைச்சிட்டே இருக்கும் போதே நமக்கு பசிக்கும், சாப்பிடணும் போலலாம் இருக்கும்ல, அதுக்காக தான். இது வந்து நான் ரெடிமேடாக இந்த தடவை வாங்கிக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு அந்த பூரி செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்குமா, நான் வேறு லேட்டாக தான் ஆரம்பித்தேன். அப்புறமே செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நைட் ஆகிடும். ஆக்சுவலாக பானிபூரியில் பானி செய்கிறதெல்லாம் ஈஸி தாங்க, பூரி செய்கிறது தான் கஷ்டம். அந்த மாவு ஊறணும், அது கரெக்டாக பொரியாது, நல்லா உப்பி வராது, அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு 10 ரூபா தான் இந்த பேக்கெட் வாங்கினா அதில் நிறையாவே பூரி இருந்துச்சு. அதனால் 4 பேர் நல்லா சாப்பிட்ற அளவுக்கே இருந்துச்சு. அதனால் அதையே வாங்கிட்டேன். அடுத்து பானி செய்கிறதுக்கு ஒரு கை ஃபுல்லாக புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பச்சை மிளகா, அவ்வளோதான். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அந்த ஸ்மெல்லே செம்மையாக இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி புளியை ஊற வச்சு வச்சுருந்தேன். புளி கூடயே நான் உப்பும் ஆட் பண்ணியிருப்பேன். அதுக்குள்ள வந்து லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ண வேண்டியதான். இதுக்கப்புறம் இது மெயின் ப்ராசஸ், நல்லா கிண்டணும். உப்பு பத்தலைன்னா உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு லெமனோட டேஸ்ட் பிடிக்கும்னா கடைசியில் லைட்டாக லெமனும் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது கொதிக்க வைக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அவ்வளோதான். சிம்பிளாக பானி ரெடி ஆகிடும். அடுத்து கிழங்கு மசால் பண்ணுறதுக்கு கிழங்கு வேக வச்சு மசிச்சு எடுத்துக்கிட்டேன். அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உப்பு, ஒரு ஃபுல்லாக ஆனியன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டாக பானிபூரி ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வந்து எங்கேயோ வெளியில் போயிட்டு அன்ஹைஜீனிக்காக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லேயே ஹைஜீனிக்காக செஞ்சு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்லாம், எங்கேயோ ரோட்லலாம் நின்று சாப்பிடாம. இது வந்து ஈஸியாக இருக்கும் இல்லையா, செய்கிறதுக்கும் ஈஸி தான். நம்ம எல்லோரும் ஃபேமிலியாக செஞ்சோன்னா போகிறதும் தெரியாது, வரதும் தெரியாது, சாப்பிட்டு முடிக்கிறதும் தெரியாது, சீக்கிரமாக முடிஞ்சிடும். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பானிபூரி ரெடி ஆகிடுச்சுன்னு. இப்போது ஆஸ் யூஷுவல் ஒரு வாய் எனக்கு, இந்தாங்க இன்னொரு வாய் என் சப்ஸ்கிரைபருக்காக நான் சாப்பிட்றேன். நீங்கள் செஞ்சு வீட்டில் சாப்பிடுங்க. பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.